கர்த்தருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேசுவதமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகிய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இடுக்கமான வழியா, விசாலமான வழியா? இடுக்கமான பாதையா அல்லது விசாலமான பாதையா? நல்ல அருமையான ஒரு பாடம். இதை சொன்ன உடனே உங்களுக்கு நன்றாக ஞாபகம் வந்திருக்கும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 ஆகிய வசனங்கள் அழகாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலப்பிரசங்கத்துல பிரசங்கித்த வார்த்தையில வாழ்க்கை குறித்தும் வழியை குறித்தும் எப்படி வாழ வேண்டும் என்பது குறித்து அருமையாக மலப்பிரசங்கத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தானவர் மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 3 அதிகாரங்களில மலப்பிரசங்கத்தை குறித்து அருமையாக வார்த்தைகளை இயேசு கிறிஸ்தானவர் நம்ம ரட்சகர் மனிதர்களாகிய நமக்கு அழகாக எடுத்து வரைத்த பாடங்கள். தயவு செய்து என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். நல்ல அருமையான ஒரு வார்த்தை. நேரோ வே, பிராட்வே. பிராட்வே, நேரோ வே. அற்புதமான வழிகள், 2 வழிகளை இயேசு கிறிஸ்தானவர் அற்புதமாக எடுத்து வரைத்தார். மத்தேயு 7ஆம் அதிகாரம், Matthew chapter 7 verse 13 and 14. I reading, please listen. இடுக்கமான வாசல் வழியா உட்பிரிவு செய்யுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவாகவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியா பிரவசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் மாத்திரம். சிலர். நல்ல அருமையான ஒரு வார்த்தை. இடுக்கமான வழியா அல்லது விசாலமான வழியா? எனக்கு அருமையானவர்கள், இந்த உலகத்துல பலவிதமான வழிகள் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழிகள் இருக்கிறது பார்க்கிறோம். ஒருவேளை மனிதர்கள் பாதை, மிருகங்கள் பாதை, பறவைகள் பாதை, விமானத்துக்கு பாதை, ஹெலிகாப்டருக்கு பாதை, இப்படி நீர்மூழ்கிகள் கப்பலுக்கு பாதை, கப்பல்களுக்கு பாதை, இந்த கடல் மார்க்கமாக்க பாதைகள், காட்டு பகுதியில ஒரு மார்க்கம் வழி, இப்படி பருந்துகளுக்கு ஒரு வழி, மிருகங்கள் அந்த முயலுக்கு ஒரு வழி, எறும்புக்கு ஒரு வழி, எலிக்கும் அந்த கூடு அது ஒரு வழி. ஒவ்வொன்றும் உலகத்துல ஆச்சரியமா இருக்குல்ல. ஒவ்வொன்றுக்கும் தான் பாதைய, ஒவ்வொன்றுக்கும் தான் பாதைகள் தெரியும், தன்னுடைய வழிகள் தெரியும். எந்த வழியில போனா அதுக்கு ஆகாரம் கிடைக்கின்ற மிருகங்களுக்கு தெரியும், பறவைகளுக்கு தெரியும். எந்த வழியா அவர்கள் வீட்டுக்கு வரலான்னு தெரியும். வெளிநாடுகளிலிருந்து நம்ம நாட்டுக்கும் இந்தியாவுக்கு வந்து இந்த நாடுகளிலிருந்து மீண்டும் தங்களுடைய நாட்டுக்கு போகிற பெரிய பெரிய பறவைகளை நாம் பார்க்கிறோம். அந்த பறவைகள் எல்லாம் தான் நாடு எது, தான் நாட்டு பக்கமாக குடியிருக்க அவைகள் விரும்புகிற ஸ்தலங்கள் எது என்று அறிந்திருக்கிறத பார்க்கிறோம். மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவராகிய தேவன் அவண்ணமாகவே ஜீவனுக்கு போகிற பாதையும் நரகத்துக்கு போகிற பாதையும் எது என்று மனிதர்கள் கற்றுக்கொள்ளும்படியாக சில வகையில சிருஷ்டியை ஆண்டவர் வைத்தார். சிருஷ்டியில் இருக்கிற மிருக ஜீவனங்களை கர்த்தர் வைத்தார். இன்னொரு வகையில அவைகள் ஒரு பாடமாக வைத்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவரும் போதனை கூட செய்தார். நீங்க எந்த வழியில் நடக்க வேண்டும், எந்த வழியில நடந்தா உங்களுக்கு ஜீவன், எந்த வழியில நடந்தா உங்களுக்கு மரணம், எந்த வழியில நடந்தா பாவம், எந்த வழியில நடந்தா பரிசுத்தம், எந்த வழியில நடந்தா உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் என்பது குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் அழகாக பைபிள்ல எழுதி வைத்தார், நமக்கும் சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். அந்த வார்த்தையை தான் நாம் தியானித்தோம். ஆகவே அற்புதமான ஒரு வார்த்தை. இடுக்கமான வாசல் வழி, விசாலமான வாசல் வழி. நேரோ வே, பிராட்வே. நீங்க சென்னைக்கெல்லாம் போனீங்கன்னா பிராட்வேன்னு சொன்னாக்கா உங்களை ஆட்டோவிலையும் கார்லையும் கொண்டு போய் விட்டுருவாங்க. பார்த்துங்க, நல்ல ஒரு பெரிய சிட்டியிலே ஒரு பெரிய விரும்பக்கூடிய ஒரு இடம், பிஸ்னஸ் ஏரியா பிராட்வே. எனவே இந்த நேரோவே இடுக்கமான பாதை, குறுகலான பாதை, இயேசுவின் பாதை, ஜீவ பாதை, பரலோக பாதை. இதை கண்டுபிடிக்கிறவர்கள் கொஞ்சம் பேர். பிராட்வே அது அகல பாதை, விசாலமான பாதை.
நாலு 4 சாலைன்னு சொல்லுவாங்க, இது 8 சாலைன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ சொல்லலாம். இடுக்கமான பாதை அல்ல, விசாலமான பாதை, பிராட்வே. லூக்கா 13ஆம் அதிகாரம், லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 13ஆம் அதிகாரம் 23, 24. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். திடீரென்று ஒருவன் ஆண்டவரோட வந்து பரலோகத்துக்கு போவதற்கு, நித்திய ஜீவனுக்கு போவதற்கு என்ன செய்ய வேண்டும், ஏதை செய்ய வேண்டும், ஒரு சிலர் தானா என்று சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறார், இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசியுங்கள், பிரயாசப்படுங்கள், நித்திய ஜீவனுக்காக பிரயாசப்படுங்கள், நித்திய ஜீவனுடைய வழிக்காக பிரயாசப்படுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவானவர் அழகான வார்த்தை எடுத்து வருகிறது பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய பாதை போராட்டத்தின் பாதை, நம்முடைய பாதை போராட்டத்தின் பாதை. அந்த பாதை தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். அந்த பாதை தான் நம்ம நித்திய ஜீவனை கொடுக்கும். அந்த பாதை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த பாதையை தேர்ந்தெடுப்பது கொஞ்சம் கடினம் தான். ஆனா அந்த பாதை தான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்பது குறித்து மறந்து விடக்கூடாது. அந்த பாதைக்காக நம்ம போராட வேண்டும். அந்த பாதையை நம்ம போராடி ஜெயித்தாதான் அந்த பாதையில நம்ம போக முடியும். ஆகவே அந்த பாதை சரியான பாதை, அது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிற போராடி ஜெயிக்கிற ஒரு பாதை. ஆகவேதான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல அற்புதமான ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. அப்போஸ்தலன் பவுலானவர் அழகாக எழுதினார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரில் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அந்த பாதையில நம்ம போராடி ஜெயிக்க வேண்டிய ஒரு பாதை இருக்கு. அந்த பாதை தான் இயேசு கிறிஸ்துவின் பாதை. ஆகையினால தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் எடுத்துக்கொண்டு, ஏனெனில் மாம்சத்தோட ரத்தத்தோடும் அல்ல, துர்தனங்களோடும் அதிகாரங்களோடு பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையினால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் ஜெயிக்கும்படியாக நீங்கள் எதிர்த்து நிற்கவும், சகலத்தை செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திராணிகளாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது என்னவென்றால் சத்தியம், சமாதானம் என்னும் கச்சை, பாதரட்சை, இவைகளை தொடுத்து கொள்ள வேண்டும். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து ரட்சணம் என்னும் தலை சிராவையும் வேண்டுதலினாலும் ஜபத்தினாலும் எப்பொழுது ஆண்டவருக்கு நீங்க தெரியப்படுத்துங்கள். ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில போராட வேண்டியது ஜீவனுள்ள தேவனுக்காக சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள் என்று அற்புதமான வேதம் சொல்கிறத பார்க்கிறோம். எனவே வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல அற்புதமான ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயிக்கிறவன் எவனோ, போராடுகிறவன் எவனோ, நான் ஜெயித்து பிதாவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிற வண்ணமாய் நீங்களும் ஜெயம் கொண்டான் என்று வலது பரிசத்தில் வீற்றிருப்பீர்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். ஜெயங்கொள்ளுகிற வழி, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு ஜீவ ஊற்று, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு ஜீவ வழி, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு ஜீவ பாதை, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நித்திய ஜீவன். இந்த உலகத்துல ஜெயிக்க வேண்டும், பாவத்தை ஜெயிக்க வேண்டும், பாவ பிசாசின் வழிகளை ஜெயிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே அப்போஸ்தலர் ஆதியாகம புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம், நோவா காலத்துல வழி தவறி போனார்கள், வழிவழிக போனார்கள், தங்களை சுயமாக வழிவழிக போனார்கள், தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஆண்டவர் பார்த்தார் அந்த வழியை. பூமியை பார்க்கும் பொழுது அது சீர்கெட்டதாக இருந்தது. பூமியை பார்க்கும் பொழுது அது தங்களோட வழிகளை கெடுத்து கொண்டார்களாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். வழி கெட்டு போன வழி. ஆகையினால்தான் நீதிமொழிகள் புஸ்தகத்துல படிக்கும் பொழுது, மகனே, அவர்களும் நயம் காட்டினாலும் உங்களை வஞ்சித்தாலும் நீ அவங்க வழியில் நடக்காத, நீ இந்த வழியில நடு என்று சொல்லி அருமையாக தாய் தான் பிள்ளைக்கு சொல்லுகிற வண்ணமாகவே பிதாவாகி தேவன் எழுதி வைத்ததை பார்க்கிறோம்.
ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல 1 முதல் சில வாக்கியங்களை பார்த்தீங்கன்னாக்கா, ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டு வழி விலகி தேவனுக்கு விரோதமா செயல்பட்டார்கள். ஆண்டவருடைய மனம் வருத்தப்பட்டது, ஆண்டவருடைய மனம் வேதனைப்பட்டது. ஆகவே அவர் மனஸ்தாபப்பட்டு மனிதனை சபித்தார், 120 வருஷம் கொடுத்தார், மற்ற நாட்கள் எல்லாம் எடுத்து போட்டார். அவங்க வழி கெட்ட வழிகளா இருக்கிறது, ஆண்டவரை தேடவில்லை. எனக்கு அருமையான கத்தோடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில நோவா காலத்துல ஜனங்கள் விசாலமான வழியில கடந்து போனாங்க, பாவ வழியில கடந்து போனாங்க, ஆண்டவரை வேதனைப்படுத்தி கடந்து போனாங்க. அந்த வழிகள் ஆண்டவருக்கு பிடிக்காத வழிகளா இருந்தது. நீதிமொழிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் புஸ்தகம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அற்புதமான ஒரு வார்த்தை பாரு. நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்கள். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல செம்மையான தோன்றுகிற வழிகள் உண்டு. செம்மையா இருக்கும் வழி, அற்புதமா இருக்கும், நல்லா இருக்கும். பட் ஆனா அதனுடைய முடிவு மரண வழி. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வழியில் நடக்காதான கசுப்பா தெரியும். ஆனா அந்த வழியில போய் அவன் மரித்து போன பிற்பாடு தான் உணர்வான், அல்லது அடிப்பட்ட பிற்பாடு தான் உணர்வான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிற வழி நித்திய ஜீவன். ஆண்டவர் காண்பிக்கிற நித்திய ஜீவன். தங்களை கெடுத்து கொண்டவர்கள் நரகத்துக்கு போனாங்க, தங்களை காத்து கொண்டவர்கள் பரலோகம் போனாங்க. ஆகவே சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை கூட பாருங்களேன். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரிகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்படுத்தினார். தமது வழிகளை மோசேக்கு தெரியப்படுத்தினார். பாருங்க, வனாந்தரத்தில் அற்புதமாக ஆண்டவர் நடித்து வந்தார். உங்களுக்கு தெரியும், 40 ஆண்டு காலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வந்தார்கள். எப்படிப்பட்ட வழி என்றால், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறோம். டியூட்ரானமி சாப்டர் 8 வேர்ட்ஸ் 15. பயங்கரமான பெரிய வனாந்தரம். அந்த வனாந்தரத்துல தேள்களும் பாம்புகளும் பூச்சிகளும் இருளும் பள்ளத்தாக்கும், அறுவடை இல்லை, ஆகாரம் இல்லாத வழி, பயங்கரமான பாதை. எரேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அற்புதமான வார்த்தை இருக்கும் பாருங்க. எரேமியா 2:5 வாசிக்கிறோம். அது இருள் நிறைந்த, அந்தகாரமான இருள் நிறைந்த, ஒரு மனுஷனும் கடந்து போக முடியாதபடிக்கு வறட்சியான இடம், இருள் நிறைந்த இடம், பள்ளத்தாக்கு. ஆனா அந்த பாதையில தேவன் அந்த இடத்துல மோசேக்கு வழி காட்டினார். மோசேக்கு தமது வழிகளை காண்பித்து 40 ஆண்டு காலமாக அற்புதமாக கண்மலைகளை திறந்து தண்ணீர் தந்தார், வானத்தை திறந்து ஆகாரத்தை தந்தார், அற்புதமாக காடைகளை திறந்து ஆண்டவர் ஆகாரங்களை கொடுத்தார். அற்புதமான நம்முடைய ஆண்டவர் வழி நடத்தினதை பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில தேவன் மோசேக்கு வழிகளை காண்பித்தார். அந்த வழிகளிலே அவர் நடக்க வேண்டிய வார்த்தைகளையும் கொடுத்தார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களில், உன் தேவனாய் கர்த்தரை மாத்திரம் பின்பற்று, உன் தேவனாய் கர்த்தருடைய வார்த்தை கை கொண்டு ஓய்வினால கடைப்பிடிப்பாயாக, கொலை செய்யாத இருப்பாயாக, உபச்சாரம் செய்யாத இருப்பாயாக, இச்சையாத இருப்பாயாக, தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக, பிறனுடைய பொருளை இச்சையாத இருப்பாயாக. இப்படி பலவிதமாக கட்டளைகளை கொடுத்தார். 613 கட்டளைகளை, சில செய்யக்கூடியவைகளும் சில செய்யக்கூடாதவைகளும் கொடுத்தார். முடியாத நிலை, கடைபிடிக்க முடியாது, அவைகளுக்கு கொடுக்க மாற்றி, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று காண்பித்தார். அதோடு கூட யாருக்கும் தீமை செய்யாதபடிக்கு நன்மை செய் என்று சொல்லி கடைசிய வார்த்தையாக ஒரே ஒரு கட்டளை கொண்டு வந்து கொடுத்தார். 613 கட்டளைகள் மாறி, 10 கட்டளைகள் மாறி, 2 கட்டளைகள் மாறி, கடைசியில் ஒரு கட்டளை கொண்டாந்து கொடுத்துட்டார். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வழிகள் ஆண்டவர் அறிவார். நம்முடைய வழிகள் ஆண்டவர் அறிவார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல 40 ஆண்டு காலமாக அற்புதமாக ஆண்டவர் சுமந்து கொண்டு வந்தார்.
அவங்களை சுமந்து கொண்டு வந்தார். சொல்ல போன ஏர் கண்டிஷன் வைத்து நடித்து கொண்டு வந்தார். ஆண்டவர் வழிகளை உண்டாக்குகிறவர். வழி இல்லாத இடத்துல செங்கடல் அண்ட பிளந்த வழியை திறந்தவர். வனாந்தரத்தில் ஆண்டவராய் தேவன் அற்புதமாக வழி நடத்தினவர். யோர்தானை பிளந்து வழி தந்தவர். எரியோ கோட்டை உடைத்து வழி தந்தவர். உன் சத்துருக்களை துரைத்து வழி தந்தவர். வனாந்தரத்துல பலவிதமான எதிரிகள் 31 ராஜாக்கள் 7 ஜாதிகளை சிதறடித்து வழிகளை தந்தவர். நம்முடைய வாழ்க்கையில கூட அடைக்கப்பட்டு இருக்கிற வழிகளை திறக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவராய் தேவன் பயங்கரமான வழியில நம்ம நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆகியனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் தேவரீர் என் கூட இருக்கிற பொல்லாப்புக்கு பயப்படேன். மரண இருள், காரிருள், வேதனையான இருள், வறுமை, போராட்டம், சஞ்சலங்கள், சத்துருவின் கிரிகள், சாத்தான் கிரிகள், இவைகள் எல்லாவற்றிலும் வெற்றி, விடுதலை, ஜெயம் தேவன் வழி நடத்தினார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய நம்முடைய வாழ்க்கையில வழி இல்லாத இடத்துல வழி திறக்கிறவராய், அடைக்கப்பட்டு இருக்கிற வழிகளை திறக்கிறவராய் உன்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே அற்புதமாக யோபு ஆனவர் அருமையா சொல்றாரு. யோபு புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், யோபு புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கவனிங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகரம் பண்ணுவேன் சொல்றாரு. என் வழியை ஆண்டவருக்கு முன்பாக நிரூபித்து காட்டுவேன். நான் ரூபகரம் படுத்துவேன். என் வழிகள் அற்புதமான வழிகள், தாறுமாறான வழி அல்ல, தவறான வழி அல்ல, உபச்சாரத்தின வழி, கள்ள சாராயத்தை தேடுகிற வழி, கள்ள காரியங்களை செய்கிற வழி அல்ல என்னுடைய வழி. நேர்மையான வழி என்னுடைய வழியை, தனி வழி என்னுடைய வழி, உத்தமமான வழி. யோபு சொல்லுகிற வார்த்தை. யோபு புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், யோபு 23:10 ஆகிய வசனங்களை பாருங்கள். ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக்க விளங்குவேன். அற்புதமாக நான் போற வழி அவர் அறிவார். ஆகவே ஆண்டவர் என்னை நடத்துகிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் உங்களுக்கு நன்றா தெரியும் இல்லையா? கர்த்தருடைய ஆலோசனை துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார உட்காரம் இடத்திலும் உட்காராமலும், கர்த்தருடைய வழியில, கர்த்தருடைய வேதத்துல, கர்த்தருடைய வார்த்தையில, கர்த்தருடைய பாதையில நடக்கிறவன் உத்தமன், பாக்கியவான். அவன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். எனவே ஆண்டவராகிய தேவன் நீதிமான்களுடைய வழியும் அறிந்திருக்கிறான், பாவிகளுடைய வழியும் அறிந்திருக்கிறத நான் பார்க்கிறோம். எனவே அற்புதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இடரல் அடைவதில்லை, வழி ஜீவனுக்கு. யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நானே வழி சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் அடையாமல் வெளிச்சத்தை கண்டடைவான், வெளிச்சத்தில் இருப்பான் என்று ஆண்டவரே சொன்ன ஒரு வார்த்தை. 2 பேர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அக்கிரமக்காரருக்குள்ள வாசமா இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் இருதயத்துல வாதிக்கப்பட்டவனாக்கிய நீதிமானாக்கிய லோத்து குறித்து அறிந்திருக்கிறோம். நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரமங்கள் கிரிகளை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்துல வாதிக்கப்பட்டு நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தேவ பக்தியுள்ள சோதனை என்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரர் ஆக்கினுக்குள்ளாகவும், நியாய தீர்ப்பு நாளுக்கு என்று வைக்கவும் அறிந்திருக்கிறார். லோத்தினுடைய காலத்துல தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டார்கள். சோதம் குமார பட்டணம் ஆண்டவர் விட்டு தூர போனார்கள். ஆனா அந்த வழிகள் கெட்ட வழிகளா இருந்தது. ஆனா ஆண்டவராகி தேவன் அற்புதமாக லோத்தை மாத்திரம் ரட்சித்தார் ஆண்டவர். சிலரை பட்சிக்கப்பட்டார்கள். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், எபிரேயர் 10:19, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாக்கிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால் ஜீவனுள்ள மார்க்கம், புதிய மார்க்கம், இயேசுவின் மார்க்கம், அதுதான் கிறிஸ்துவின் மார்க்கம். கிறிஸ்துவ ஒரு மதம் அல்ல, கிறிஸ்துவ ஒரு வழிபாடு அல்ல, கிறிஸ்துவ ஒரு மார்க்கம். மார்க்கத்தை காட்டுகிற, மதத்தை மாத்துகிறதல்ல கிறிஸ்துவம்,
மார்க்கத்தை காட்டுகிறது. ஆகையினாலதான் சங்கீதம் 119 சங்கீதம், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தமர்கள், உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருடைய வழியில நடக்கிறவர் உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 18 அதிகாரத்துல அற்புதமாக அக்கிலா பிரிஸ்கல்லா இருவரையும் வாசிக்கிறோம். அப்போல்லா என்பவனுக்கு கர்த்தருடைய மார்க்கத்தை சொல்லி போதித்து அவனை இன்னும் அதிகமாக ஊக்கப்படுத்தினார்களாம். கர்த்தருடைய மார்க்கத்தை அற்புதமாக சொல்லப்படும் பாருங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம், அற்புதமான ஒரு வார்த்தை. அப்போஸ்தலர் புஸ்தகம் 18 அதிகாரம், கர்த்தருடைய மார்க்கத்தை அவனுக்கு அதிகமாக போதித்தார்களாம், போதித்து அவனுக்கு கற்றுக் கொடுத்தார்களாம். அக்கிலா பிரிஸ்கல்லா தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாக அவனுக்கு விவரித்து காட்டினார்கள். அப்போஸ்தலர் 18 அதிகாரம் 26 வசனத்துல, அப்போல்லா நல்ல வேதத்துல தேர்ந்தவன், அவனுக்கே டீச் பண்றாங்க. அக்கிலா பிரிஸ்கல்லா கணவனும் மனைவியும் அவனுக்கு டீச் பண்றதை பார்க்கிறோம். எது என்றால் தேவனுடைய மார்க்கத்தை. சமரியா பட்டணத்தில் தேவனுடைய மார்க்கத்தை பிலிப்பு மூலமாக பிரதிபலிப்பித்தான் அந்த சுவிசேஷத்தை கேட்டவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நேர்வே, பிராட்வே, எந்த வே உங்களுக்கு தேவை? ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக வைக்கிறான். உபாகமத்தில் வாசிக்கிற வண்ணமாக உங்களுக்கு முன்பாக ஜீவனுள்ள வழியை வைக்கிறேன், நரகத்து போகிற வழியை வைக்கிறேன், ஜீவனையும் சாபத்தையும் உங்களுக்கு முன்னதாக வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்களுக்கு முன்னதாக வைக்கிறேன். உங்களுக்கு என்ன வழி தேவை? வாட் யூ வாண்ட் சூஸ்? நீங்க சூஸ் பண்ணீங்கன்றார். நீங்க சூஸ் பண்ணீங்க, எந்த வழி உங்களுக்கு தேவை அந்த வழியை உங்களுக்கு வைக்கிறேன்றார். அந்த வழியில நீங்க நடங்கன்றார். அற்புதமாக உபாகம புஸ்தகத்துல 33 அதிகாரத்துல, 32 அதிகாரத்துல, 31 அதிகாரத்துல இவைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு முன்னதாக நான் எதை வைக்கிறேன் என்றால் ஜீவனுள்ள வழியை வைக்கிறேன். உங்களுக்கு முன்பாக நல்ல வார்த்தைகளை நான் வைக்கிறேன். அந்த வார்த்தைகளை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அற்புதமாக இந்த 32 அதிகாரத்துல அற்புதமாக ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்களேன், கவனிங்களா. 46 வசனத்துல, 36 வசனத்துல, 37 வசனத்துல நல்லா அற்புதமா இருக்கும் பாருங்க. 30 அதிகாரம் உபாகமம், டிட்ரானமி, சாப்டர்ஸ் 13 வார்த்தை நீங்க பாத்தீங்களா. 10 வசனத்துல கவனிங்க, 11, 12 கவனிங்க, 16 வசனத்துல கவனிங்க, 15 வசனத்துல கவனிங்க. இவைகள் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். 19 வசனம், 20 வசனத்துல கூட ஒரு வாக்கியத்தை வாசிக்கிற பாருங்க. உபாகமம் 30, 15, 16. நீ பிழைத்து பெருகும்படி நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் தேவனாய் கர்த்தரின் அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். உனக்கு முன்னாடி வைக்கிறேன். கீழே மேல பார்க்கிறோம், ஜீவனும் நன்மையும், மரணத்தையும் தீமையும், ஆசுரத்தையும் சாபத்தையும் உன் வாயில வைக்கிறேன். உனக்கு முன்னதாக வைக்கிறேன். மரணத்தையும் ஜீவனை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஆசுரத்தையும் சாபத்தையும் உன் முன்பாக வைக்கிறேன். நீ பிழைக்கும்படி தெரிந்து கொள்ளு ஜீவனை. நம்முடைய ஆண்டவர் அற்புதமான ஆண்டவர். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்ட வழியை நீங்கள் தெரிந்து கொண்டு இருக்கிறீங்க? எந்த வழி உங்களுக்கு விருப்பமான வழி? எந்த வழி உங்களுக்கு வேணுமா இருக்கு? இன்னைக்கு உலகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது பிராட்வே. ஈஸியா இருக்குன்னு எல்லாமே ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். நரகத்துக்கு போகும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு 7 அதிகாரம் 13, 14 கேட்டுக்கு போகிற நரகத்துக்கு போகிற வழி விசாலமானது, பிராட்வே. அந்த வழியை நீங்க போனாக்கா மரணம் வரும். ஆகினாலதான் அப்போஸ்தலர் புஸ்தகம் 14 அதிகாரம் அற்புதமான ஒரு வார்த்தை. அப்போஸ்தலர் புஸ்தகம் 14 அதிகாரம், அப்போஸ்தலர் 14:22 அவருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தை நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்களை வழியாக்க தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் பவுல் ஆனவர் அற்புதமாக சபைக்கு சொல்லுகிறத பார்க்கிறோம். ஜீவனுள்ள வழி, ஜீவனுக்கு போகிற வழி, பரலோகத்துக்கு போகிற வழி, உபத்திரங்களை வழியாக கடந்து போக வேணுமா தேவனுடைய ராஜ்யத்துக்கு? ஆகவே இடுக்கமான வாசல் வழியா அல்லது விசாலமான வழியா? இடுக்கமான வழியா, வாசல் விசாலமான வழியா? எந்த வழியை உங்களுக்கு வேணுமோ ஆண்டவர் உங்களுக்கு முன்னதாக வைத்தார். நீங்க சூஸ் பண்ணி கொள்ள வேண்டியது உங்களுடைய
விருப்பமா இருக்கிறது. ஆகையினால ஆண்டவராய் தேவன் சங்கீதங்கள் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல, நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என் கூட இருக்கிறீர் என்று அற்புதமான சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறது. அந்த வார்த்தையை கேட்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வான். ஆண்டவர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.